எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு பாருங்கள், இந்த கொண்டக்கடலை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இது கொண்டக்கடலை அடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவேன். சப்போஸ் நீங்கள் இந்த அடையை காலையில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். அடுத்து ஒரு பீஸ் இஞ்சியை ஜஸ்ட் நறுக்கி சேர்க்குறேன். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கடைசியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நான் அரைக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பாதி அளவுக்கு இப்போ அரைஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிடலாம். மாவு நல்ல சூப்பராக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். தண்ணி ஊற்றி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. ஸோ நம்ம அடை செய்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா மாவை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்ல மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் பெரிய வெங்காயம் கூட இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்பவே திக்காக இருக்குது, இந்த வடை மாவு மாதிரி இருக்குது. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை லைட்டாக கரைக்க போகிறேன். ஒரே வாட்டி நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நிறுத்திடலாம். பார்த்தீங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், நல்லா கொஞ்சம் மாவு சாஃப்டாகவும் இருக்கணும், ரொம்ப கொரகொரன்னு இருக்கக்கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட மாவு கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடை சுட போகிறோம். நான் இங்கே நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வீட்டில் எந்த தோசைக்கல்லோ தோசை தவா யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே தவா மேலே போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஜென்டில் தான் அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றலாம். ஸோ நெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஹையில் வச்சு அடைய சுடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி. கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் அரைச்சி இதை உடனே போட்டுடலாம். ஸோ பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப பசிக்கும். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் டிஃபன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அடையை சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ மெதுவாக மறுபக்கம் திருப்பிக்கலாம். அடை வரங்க சூப்பராக வந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா சுட்ட பிறகு அடையை எடுத்துடலாம். ஸோ நம்மளோட கொண்டக்கடலை அடை ரெடி. இதே மாதிரி எல்லா அடையும் நீங்கள் சுட்டுட்டு சர்வ் பண்ணலாம். அது செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொண்டக்கடலை அடையை நல்ல சூடாக தேங்காய் சட்னி வச்சு இப்போ நான் சாப்பிட போகிறேன். அப்பா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஈஸி ரெசிபி. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போட்டு ஹாப்பியாக சாப்பிட்லாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அது கொண்டக்கடலைனால நல்ல ப்ரோட்டீன் ரிச், நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன். நல்ல பசியில் இருக்கும்போது சூடாக சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் இதை என்ஜாய் பண்ணலாம்.
நான் ஆல்ரெடி வெங்காய தொக்கு ரெசிபி ஒன்று செஞ்சுருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.